ஹாய், இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். அதுவும் டின்னருக்கு செய்ய போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஸ்டஃப்டு ரோல் தான். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷை வந்துட்டு மின்ஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து என்னோடய ஒரு ஃபேவரட்டான ஐட்டம். ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் இதை சாப்பிட்டுட்ருக்கேன். ரொம்ப எம்மியாக இருக்கும். இது வந்து தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் பயங்கர அல்டிமேட் காம்போவாக இருக்கும். ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ் யூஷுவல் வெங்காயம் தக்காளி எல்லாம் வணங்கினதுக்கப்புறமா மசாலா ஐட்டம்ஸ் என்னென்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அண்டு குழம்பு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். எனக்கு வந்து அந்த குழம்பு பொடி ஃப்ளேவர் எல்லாத்துலேயும் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அந்த மசாலா நல்லா வணங்கினதுமே அது கூட நம்ம இந்த மீட் இருக்குல்ல, அந்த மீட்டை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து அங்கங்கே கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கும், அதை நல்லா உடச்சி விடணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 1/2 கப் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து கிடைக்காது, ரொம்ப நேரம் குக் ஆனாலும் நல்லா இருக்காது. இது ஈஸியான ரெசிபி. ஒரு 3 to 5 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். அந்த வெங்காயம் தக்காளி வணங்குற டைம் மட்டும்தான் நமக்கு எடுக்கும். அண்ட் 3 to 5 மினிட்ஸ் அந்த தண்ணியில் குக் ஆனதுக்கப்புறமா ஃபைனலாக கார்னிஷிங்க்கு மல்லித்தலை போட்டு இறக்குனீங்கன்னா செம்மையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. எனக்கு அப்போ வரைக்கும் தோணவே இல்லை இது வந்து சப்பாத்தியிலோடு வச்சு சாப்பிட்லான்னு தான் நினச்சேன். பட் வந்து ஸ்டஃபிங் மாதிரி வச்சு சாப்பிட்லான்னு திடீர்னு தோணுச்சு. சரி, ஓகே, இது கூட மயனஸ் வந்து நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் பீஸா சாஸ் எப்படி இருக்கும்னு தெரியல. சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் ரெண்டுமே நான் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வரும்னு. இது பெரியவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். கிட்ஸோட டிஃபன் பாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸில் காலியாக தான் வரும். அவ்வளோ ஒரு எம்மியான ரெசிபி தான். அண்டு நான் மெஹந்தி ஸ்டார்ட் பண்ண பீரியடில் எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் கிளாஸஸ் எடுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு. கேட்காத ஆளே கிடையாது. எனக்கு வந்து இப்போ ஒரு ஐடியா, கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் என்னென்னு. சரி, ஓகே, இப்போ வந்து ரோல் ரெடி ஆகிடுச்சு. நான் அதை டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். அண்டு உங்களுக்கு இந்த ஐட்டம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட. அண்டு ஓகே, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.